ஒவ்வொரு ராசிகளுக்குமே இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்கு பின் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற பார்க்குறோங்க சார். ஏன்னா செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான பலன் இருக்கிறதாவே எல்லா ஜோதிடருமே சொல்கிறாங்க சார். இந்த செவ்வாயுடன் என்ன கிரகம் இணைய போகுது, அந்த இணைவதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்க சார்? இப்போ ரீசெண்டாக ராகு கேது பயிற்சியாச்சு. அப்போ ராகு பகவான் இங்கே வந்தார், கும்பராசிக்கு வந்தார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு வந்தார். அப்போ இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த கிரகங்களின் இணைவு, அதாவது ராகு கிட்ட யார் போகிறாங்க, கேது கிட்ட யார் போகிறாங்க அப்படிங்கிற இணைவு தான் இன்னும் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த பெயர்ச்சியை காட்டிலும் பெயர்ச்சிங்கிற ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கே யாரை மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குன்னு. ஏன்னா ஒருத்தரை மீட் பண்ணால் தான் ரியாக்ஷன் நடக்கும். யாருமே இல்லைன்னா ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா பொம்மையாக தானே. அது மாதிரி கேது பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் சிம்ம ராசிக்குள்ளே யாரை மீட் பண்ண போகிறாருன்னா இப்போ செவ்வாய் பகவானை மீட் பண்ண போகிறார். அப்போ செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி பெயர்ச்சி. அப்போது ஜூலை மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்குள்ளே இந்த செவ்வாய் கேது இணைவு இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் கேது இணைவு தான் ஒரு மிக பெரும் தாக்கத்தை கொடுக்க போகுது. அப்போ கிரக பெயர்ச்சியை காட்டிலும் அந்த கிரகம் பெயர்ந்த பின் அந்த ஏற்படக்கூடிய இந்த கிரக இணைவு. அப்போ செவ்வாயும் ஒரு ஆக்ரோஷமான கிரகம், கேதுவும் ஒரு ஆக்ரோஷமான கிரகம். இந்த 2 கிரகங்களுமே இணையும் போது என்ன பலனை தரும் அப்படிங்கிறதான் இந்த 2 மாத காலம், இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் 2025 நடக்கக்கூடிய பக்தி பிளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் கேது இணைவுக்கு பின் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்க சார்? இதில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க சார். ஓகே. அப்போ மேஷத்துக்கு புத்திரம் சார்ந்த விஷயத்தில் இந்த மேஷராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ புத்திரம், குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை ஏற்பட வாய்ப்பு, ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி ஆப்ரேஷன், சர்ஜரி, வெளில எங்கேயாவது போய் ஒரு அடிபடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ குழந்தைங்கள வெளில அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க. அவங்க லாங் ட்ராவல்லாம் இந்த பீரியடில், இந்த 2 மாத காலகட்டத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது இந்த மாதிரி தாக்கமெல்லாம் ரொம்ப விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னா, இப்போ செவ்வாய் அப்படின்னா முருகர், கேது அப்படின்னா விநாயகர். செவ்வாய்க்கிழமை முருகரையும் விநாயகரையும் யமகண்ட காலகட்டத்தில் வழிபாடு செய்கிறது இந்த புத்திரம் சார்ந்த விஷயத்தில் ஆபத்து ஏற்படாமல் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு காப்பாற்றி தரும். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு எதில் பிரச்சனை உருவாக்குங்க சார்? ஓகே. ரிஷபராசிக்காரங்க சகோதரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ பிரதர் சிஸ்டர்கிட்ட கவனமாக இருங்க. அவங்கனால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, உங்களால் அவங்களுக்கு கெடுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளே இப்போ வாக்குவாதம் ஏற்படும், இல்லைன்னா பூமி நில தகராறு, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் இதெல்லாம் தவிர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னா இப்போ முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் புதன்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் வழிபாடு செய்கிறது இந்த சகோதரம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நன்மைகள் ஏற்படுத்தி தரும். மெயினாக முக்கியமாக பார்த்தா அவங்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது இப்போ பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு இந்த ஜூன் மாதம் ஜூலை மாத காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குங்க சார்? மிதுன ராசிக்காரங்க முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. புது முதலீடுகள், அடுத்து புதுசாக நான் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறேன், ஜாபுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறேன், இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறேன், வீடு மாற்றுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், புதுசாக ஒரு முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த முயற்சி காலகட்டத்தில் இந்த கேது என்ன பண்ணிவிடாது, கேது கெடுப்பான். அப்போது இந்த 3ஆம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த இணைவு முயற்சிகளில் தோல்வி தரும். அதனால் புது முயற்சிகள் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்த்தா இப்போ முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் இலைகள் கொண்டு பூஜிப்பது. அப்போ எந்த இலைகள் வேணால் இருக்கலாம், வில்வ இலையாக இருக்கலாம், துளசி இலைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி இலைகளை கொண்டு பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை இவங்களுக்கு தரவிருக்கும். இப்போ இவங்க இல்லை நான் முயற்சி இந்த காலகட்டத்தில் எடுத்தே ஆகணும் அப்படின்னா முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் இலைகள் கொண்டு பூஜித்து அர்ச்சனை செய்து அந்த விஷயத்தை தொடங்குறது இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான பலனை தரும். கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது எந்தெந்த பிரச்சனை தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சார்? கடகராசிக்காரங்க பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய இணைவு தனம், இல்லைன்னா பணம் பொருள் களவு போதல். அப்போது பணத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். இந்த 2 மாத காலகட்டத்தில்
பணம் சார்ந்த விஷயத்தில் அதிகம் இறங்காமல் ஒரு மேம்பாக்க போகிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடாது, பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது. அடுத்து வீட்டிலேயே நபர்களுக்குள் வாக்குவாதம். அப்போ இதெல்லாம் மிகப்பெரும் இழப்பீடுகளையும் மிகப்பெரும் நஷ்டத்தையும் தரவிருக்கிறது. அப்போ இந்த 2 மாத காலத்தில் பணம் சார்ந்த விஷயத்திலையும் அடுத்து குடும்ப நபர்களுக்குள் பேச்சுவார்த்தைகளும் அதிகம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் ஒரே காலகட்டத்தில் இருவருக்கும் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. என்ன அபிஷேகமான செய்யலாம், அவங்களுக்கு அபிஷேகம் செய்து பால், தேன் அந்த மாதிரி எந்த ஒரு பொருட்கள் கொண்டு செவ்வாய்க்கிழமை 2 பேரையும் அபிஷேகம் செய்கிறது இவங்களுக்கு இந்த தனம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு என்னென்ன பிரச்சனை தருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க சார்? சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியதே தன்னுடைய ராசிக்குள் நடக்கக்கூடிய இந்த இணைவு. அப்போது பிரச்சனை எப்படி இவங்களை தாக்கும் அப்படின்னா, இவங்க அமைதியாக போயிட்டு இருப்பாங்க. வம்பு எங்கிருந்தோ வரும். ஆனால் அதை துஷ்டனை கண்டால் தூரவளு அப்படிங்கிற மாதிரி வம்பு இவங்களை தேடி வரும். அதிலிருந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இவங்க தள்ளி போய்க்கிறது ரொம்ப நல்லது. எதிர்ப்பாலினத்தினுடன் கவனம் தேவை. ஏன்னா இவங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் காலகட்டம். அப்போ வம்பு உங்களை தேடி வரும். அதிலிருந்து எஸ்கேப் ஆகி போய்க்கிறது இந்த 2 மாத காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும், பேர் ரிப்பேர் ஆயிரும். அவப்பெயர் ஏற்படும் காலகட்டம்னா ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் இந்த சிம்மராசிக்காரங்க. இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னா, வியாழக்கிழமை முருகன் மற்றும் விநாயகரை பூக்கள் கொண்டு பூஜித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு இந்த அவப்பெயர் ஏற்படாமல் நல்ல ஒரு சுப பலன்களை ஏற்படுத்தி தரும். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவுக்கு பின் என்னென்ன பிரச்சனை வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சார்? ஓகே, கன்னிராசிக்காரங்க இந்த கிரக இணைவு அவங்க கவனமாக இருக்க வேண்டியது உறவுகளுக்குள். அப்போ கணவன் மனைவி, உடன் பிறந்த இரத்த சம்பந்தம், அடுத்த நண்பர்கள், பார்ட்னர்ஸு, கூட வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையில் மிக கவனமாக இருக்கணும். அடுத்த 2வது வேலை செய்கிற இடத்துலையும் ஆகட்டும், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் ஆகட்டும், பேசுறதுல அப்போ யார் உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறவங்ககிட்ட பேசுறதுல கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்குள் விரிசல், அடுத்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள் மனக்கசப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வேலை செய்கிற இடத்துல வேலை இழப்பு எதனால், உங்கள் பேச்சுவார்த்தையினால். அப்போ பேர்னால நம்ம சில விஷயங்களை இழந்துருவோம், சில உறவுகளை இழந்துருவோம் அப்படிங்கக்கூடிய காலகட்டம் தான் இது. இவங்க இதுக்கான பரிகாரம்னு பார்த்தா, இப்போது இந்த கன்னிராசிக்காரங்க இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் 10:30 to 12 முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு செய்யணும். அந்த டயத்தில் அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு அவரை கும்பிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். இந்த 2 மாத காலகட்டமுமே வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமையும் விநாயகர் மற்றும் முருகரை வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவுக்கு பின் என்னென்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? ஓகே, இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னதான் குரு பார்வை இருந்தாலும் சரி, மற்ற சனி கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருந்தாலும் இன்னும் துலாம் ராசிக்காரங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வரலை. அப்போ அவங்களுக்கு இந்த செவ்வாய்க்கு இது இணைவு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ உடலில் ஒரு காயம் இல்லைன்னா கத்தி வைக்கணும். ஏன்னா கேதுன்னா கத்தி. அப்போ ஒரு ஆப்ரேஷன், ஒரு சர்ஜரி, இல்லைன்னா எங்கேயா கீழே விழுந்து காயமாகிறது, இல்லைன்னா கத்தி எடுத்து வெட்டி, அந்த மாதிரி பொருள்லையும் ஆயுதத்துலேயும் வண்டி வாகனத்தில் இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுலேயும் கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்க, அடுத்து பெரிய மெஷினரிஸை கையாளுறவங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா கேது அப்படின்னா கத்தி, அப்புறம் கேது அப்படின்னா விநாயகர். விநாயகப் பெருமான் வழிபாடு அதிகம் செய்யணும். மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், அப்போ அரச மரத்துக்கு கீழே, வன்னி மரத்துக்கு கீழே, மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் மற்றும் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த ஆபத்திலிருந்து, அதாவது விபத்து, இரத்த சம்பந்தமான காயம் ஏற்படுறதுன்னு இவங்களை காப்பாற்றி கொள்ளலாம். விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு என்ன மாதிரி பிரச்சனை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க? இப்போ செவ்வாய் கேது பாதிப்புனால என்னன்னா, செவ்வாயும் கேதுவும் கண்டா குரு பகவானை தள்ளி நினைக்குவாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து குரு வேற நடந்துட்டு இருக்கு. இந்த செவ்வாய் கேது இணைவு என்ன தரும்னா, செவ்வாய் கேது இணைவு இவங்களுக்கு வேலை பறிபோகும் காலகட்டம், சொத்து பறிபோகும் காலகட்டம். நமக்கு இன்கம் ஒன்று ரெகுலராக வந்துட்டு இருந்தது, அது நம்மளை விட்டு இப்போ போக போகுது. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கையை விட்டு போக போகுது, வேலை போக போகுது, பிஸ்னஸ் லாஸ் ஆக போகுது. அதனால் இந்த விஷயம் சார்ந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு உண்டான வழிபாடுன்னு பார்த்தா,
சனிக்கிழமை ராகு காலத்தில் முருகர் மற்றும் விநாயகரை வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயத்துலையும் வருமானம் சார்ந்த விஷயத்துலையும் இவங்களை காப்பாற்றி இவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு என்ன மாதிரி பிரச்சனை தர வாய்ப்புகள் இருக்கும் சார்? இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பார்க்குறார். அப்போ குரு பார்த்தாருனாலே பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடைச்சிரும். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்க என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மணி. அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க, அடுத்து பணம் முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பணத்தை கையாளுறவங்க, ஃபைனான்சியர்ஸ் இவங்க மாதிரி ஆட்களுக்கு இந்த செவ்வாய்க்கேது இணைவு அதில் ஒரு கேவலத்தை ஏற்படுத்தி தரும். அதில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். அப்போ பணத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ தனுசு ராசிக்காரங்க இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மணி மணி மணி. அப்போ இதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன கவனமாக இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் புதுசாக யாருக்காவது பணம் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துருங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் இப்போ எந்த முயற்சிகளும் செய்ய வேண்டாம். இல்லை நான் முயற்சி செஞ்சே ஆகணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு டைமில் முருகர் மற்றும் விநாயகரை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை செய்யும்போது இன்னும் அதிலிருந்து நெகட்டிவாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது என்ன மாதிரி பிரச்சனை தர வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 8 அப்படின்னா ஆயுள். அப்போ ஆயுள் பிரச்சனையை அவர் தருகிறார். அப்போ மாரகத்துக்கு நிகரான கண்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்போ மாரகம் அப்படின்னா என்ன? நமக்கு டெத். அப்போது எல்லா விஷயத்துலையும் இவங்க கவனமாக இருக்கும். என்ன அப்படின்னா அது சார்ந்த விஷயத்தில் அப்போ இந்த 2 காலகட்டத்தில் எந்த சர்ஜரியும் எடுக்காதீங்க. அடுத்து புதுசாக ஒரு ஹை ரிஸ்க் உண்டான விஷயத்தை எதுவுமே பண்ணாதீங்க. அடுத்து லாங் ட்ராவல்லாம் நைட் டிரைவ் பண்ணுறது, வண்டியில் ரொம்ப தூரம் போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு 2 மாத காலகட்டம் மாரகத்துக்கு நிகரான கண்டம் மகர ராசிக்கு ஏற்படும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ இவங்க இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா திங்கட்கிழமை சந்திர பகவான் தரிசனமும் செவ்வாய் பகவான் தரிசனமும் ஒரே டயத்தில் பண்ணுறது இந்த செவ்வாய் கேது இணைவிலிருந்து இவங்க தப்பிச்சு கொள்ளலாம். அப்போ சந்திர பகவான் அப்படின்னா நிலாவை கும்பிடுறது. அப்போ மாலை நேரத்தில் நிலா உதிக்கக்கூடிய டயத்தில் நைட்டு சந்திரனை வழிபாடு செய்யலாம். நைட்டு செவ்வாய் பகவானை வழிபாடு செய்யும்போது இவங்களுக்கு இந்த தாக்கத்திலேருந்து தப்பிச்சிருவாங்க. கும்பராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிறது என்ன மாதிரி பிரச்சனையை தரப்போகுதுங்க சார்? ஓகே, கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே கணவன் மனைவிக்குள் இப்போ விரிசல். அப்போது டைவர்ஸு, பிரிவினை, வாக்குவாதம், மனக்கசப்பு இந்த டயத்தில் திருமணம் செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக பார்த்து திருமணம் பண்ணணும். காதல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லவ்வர்ஸ் இவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து 2வது இவங்க 2 பேர்த்துக்குள்ள டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அப்போ உறவுகளுக்குள் இவங்க கவனமாக இருக்கணும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா வியாழக்கிழமை நாளில் குரு ஹோரையில் அப்போ 6 to 7 மதியம் 1 to 2 நைட்டு 8 to 9 காலகட்டத்தில் முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் பூக்களை கொண்டு அப்போ பூவை மாலையாக கட்டி முடிஞ்சால் இவங்க கையிலே கட்டலாம். இல்லைன்னா மாலைகள் கொண்டு முருகர் மற்றும் விநாயகரை வழிபாடு செய்கிறது இவங்க இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு நார்மலாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடுவாங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படிங்கிறது என்ன மாதிரி பலன் தருங்க சார்? ஓகே, மீனம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுலே பிரச்சனை யாருக்குன்னா மீனத்துக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா சனி பகவான் வேற அங்கே இருக்கிறார். அடுத்து கேது வேற இப்போ பிரச்சனை தர்றான். அப்போ இவங்க கவனமாக இருக்கக்கூடியது மனம் சார்ந்த விஷயம். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு மனப்போராட்டம் ஏற்படும். நல்ல தூக்கம் இருக்காது. மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ப்ரெஷரு, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இவங்க அதாவது நமக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதையெல்லாம் வம்படியாக எடுத்து போட்டு இவங்க தேவையில்லாத ப்ரெஷர் ஆகிப்பாங்க. அப்போ மென்டலாக எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை டேக் இட் ஈஸியாக கூலாக போய்க்கிறது இவங்களுக்கு நல்லது. இவங்களுக்குள்ள வழிபாடு பரிகாரம்னு பார்த்தாலே நடப்பது எல்லாம் நன்மைக்கே, இது விதிப்படி நமக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு மேம்போக்கா எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அப்படியே பாசிட்டிவாக டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கிறதா இவங்களுக்கு உண்டான வழிபாடு மற்றும் பரிகாரமே. அப்போ மென்டல் மனம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு பிரச்சனை வருது. அதை ரொம்ப பாசிட்டிவாக ஸ்மூத்தாக கொண்டு போய்க்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த மன ரீதியான தாக்கம் இவங்களுக்கு உடல்லையும் நோய் தரும். அடுத்து எல்லா நோயும் வரிசையாக வரும். அதனால் மீனராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் இப்போ டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு மனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப போய்க்காமல் மேம்போக்கமாக போய்க்கிறது ரொம்ப நல்லது. 12 ராசிகளும் இந்த செவ்வாய் கேது இணைவு என்னென்ன விஷயங்கள் தரப்போகுது, எதில் கவனம், என்ன பரிகாரம் அனைத்துமே பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.